ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 5th பாடம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரெண்டு பேருமே வந்துட்டு நியூ இயர் விஷ் பண்ணி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இந்த சீனியர் ஃபேங் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டு இருந்திருப்பான் இல்லையா. ஸோ இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஒரு வழியாக லீவ் எல்லாம் முடிஞ்சு அடுத்த இயர் கிளாஸும் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஷியா வந்துட்டு கிளாஸில் வரும்போது பயந்துக்கிட்டே வரா. எங்கள் சீட்டெல்லாம் மாற்றி வச்சுருப்பாங்களோ, நமக்கு யார் பக்கத்தில் உட்கார போகிறோமோன்ற மாதிரி பயந்துகிட்டே வர. பின்னாடி ஹீரோவும் வந்திருப்பான். வந்தவன் பார்த்தா அவகிட்ட வந்துட்டு நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இங்கே நடக்கல, வா வா அதே சீட்டு தான்ற மாதிரி சொல்லிட்டு போக இவளுக்கு நம்பிக்கையே இல்லை. அங்கே போர்டில் வந்துட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் பேர் எழுதி ஓட்டியிருப்பாங்களா. ஸோ அதில் போய் பார்த்தா இவளுக்கு ஹீரோ பக்கத்தில் தான் சீட் இருக்குது. பார்த்தா ரெண்டு பேருமே ஒரே மார்க் தான் எடுத்திருக்காங்க. இவளுக்கு சம ஆச்சரியமாக இருக்குது. உடனே போயிட்டு ஹீரோ பக்கத்தில் உட்காந்து அப்படியே அவனே ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்க. எதுக்கு நீ அப்படி பார்க்குறன்ற மாதிரி கேட்கும்போது, எப்படி நீயும் நான் எடுக்கிற அதே மார்க்கே எடுத்த, நீ நல்லா படிக்கிற பையன் தானே, ரூல்ஸ் படி பார்த்தா நீ தானே ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்கணும், நீ ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தானே போயிருக்கணுன்ற மாதிரி கேள்வி மேலே கேள்வியாக கேட்க, இரு கொஞ்சம் பொறுமையாக கேளு, அன்றைக்கே எனக்கு நல்லா தெரியும் நீ எப்படியும் ஒழுங்காக எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டேன்ட்டு, அதனால தான்ன்ற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கோன்னா, அன்றைக்கி இஷா வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமல் எக்ஸாம் எழுதிருப்பாள். அப்போ இவன் எதர்ச்சியாக அவளை திரும்பி பார்க்கும்போது அவள் பார்த்தா பேப்பர் எடுத்து அப்படியே கையில் வச்சுக்கிட்டு எதுக்குமே ஆன்சர் தெரியலன்ற மாதிரி ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிக்கிட்டே இருந்திருப்பா. அப்போ பார்த்தா அவள் எழுதியிருக்க ஆன்சர் எல்லாமே இவனுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அவள் எப்படி ஆன்சர் தப்பாக தான் எழுதியிருக்கா, ஸோ மார்க் கம்மியாக தான் வரும்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணியிருப்பானா, அவன் கரெக்டாக எழுதியிருந்த ஆன்சர் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு தப்பாக ஆன்சர் எல்லாத்தையுமே மார்க் பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பான். ஏன்னா அப்போ தானே மார்க் கம்மியாக வரும், அவள் பக்கத்துலேயே உட்கார முடியும். ஸோ அதனால தான் இவன் இதை பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ அதை ஓப்பனாக ஒத்துக்கிட்டா இவள் ஓவராக சீன் போடுவாள். அதனால் அப்படியே சொல்லாமல் எனக்கு எப்படியும் நீ கம்மி மார்க் தான் எடுப்பேன்னு தெரியும், அதனால தான் நானும் அப்படியே எழுதுனேன்ற மாதிரி சொல்லும்போது, அப்போனா எனக்காக தான் நீ இப்படி பண்ணியன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்குறா. உனக்காகன்னு சொல்லிட முடியாது, எனக்கும் இந்த பிளேஸ் தான் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கேருந்து எனக்கு மாறி போய் உட்காரத்துக்குலாம் விருப்பம் கிடையாது. பக்கத்தில் புதுசாக வந்து யாராச்சும் உட்காந்தா எனக்கும் வந்து பிடிக்காதுல்ல, அதனால தான்ற மாதிரி இவன் கொஞ்சம் பிஹேவ் பண்ணிக்கிற மாதிரியே சொல்ல. ஆனால் ஷியாக்கா நமக்காக தான் இவன் இதை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே வாயெல்லாம் ஒரே பல்லு தான் ஒரு மாதிரி லூஸ் மாதிரி கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிட்டே தான் உட்காந்துட்டு இருக்கா. இவன் எதுவுமே பண்ணலை. அப்படியே அவள் சிரிக்கிறத பார்த்துட்டு இவனும் அவளுக்கு தெரியாமல் ஒரு பக்கமாக சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் பார்த்தா ரெண்டு பேருமே சாப்பிட்றதுக்காக ஒன்றா தான் வெளியே வந்திருக்காங்க. ஷியா வந்துட்டு இன்னைக்கு என்னுடைய ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு அவளே வாங்கிலாம் கொடுத்துட்ருக்கா. இவன் பார்த்துட்டு என்ன இன்னைக்கு ட்ரீட்லாம் வைக்கிற, என்ன விஷயன்ற மாதிரி கேட்கும்போது, அதுவா இன்னைக்கு என்னோட பர்த்டேன்ற மாதிரி இப்போ தான் சொல்கிறா. இவன் பார்த்து இப்போ தான் முறைக்கிறான் அவளை. ஏன் முன்னாடியே சொன்னால் உனக்கு என்ன இப்போ வந்து சொல்கிறேன்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைப்பா, சும்மா ட்ரீட் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் உனக்கு கூட்டிகிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லுவோம். இவன் உடனே சாப்பிட்டு கூட முடிக்கல. அதுக்குள்ளே சரி ஓகே வா நம்ம ஒரு இடத்துக்கு போகணுன்ற மாதிரி அவளை கூப்பிடுறான். அவன் அப்படி சொன்னதுமே அவளுக்கு பயங்கரமாக குஷியாகிடுது. ஏதோ பண்ண போகிறோம் போலன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போக ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஆனால் அது என்ன இடம், இங்கே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஷியாக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. இவனா ஏதோ வந்து கம்ப்யூட்டரில் அங்கே தாட்டிட்டு நின்றுட்டுருக்கான். இவன் பார்த்துட்டு இது என்ன இடம், எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருந்தவ. இவன் பதில் சொல்லாமல் அங்கே கம்ப்யூட்டரில் ஏதோ பண்ணிகிட்ருக்கானா. அதை பார்த்துட்டு இப்போ ஷியா என்ன கேட்குறானா, இந்த மாதிரி எதுக்காக நீ வந்துட்டு ஏன் பக்கத்தில் உட்காரணும்னு சொல்லிட்டு வேணும்னே நீ ஆன்சர் எல்லாம் தப்பாக எழுதுனன்ற மாதிரி கேட்க, இவ்வளோ நேரம் அங்கே கம்ப்யூட்டரே பார்த்து பேசிகிட்டு இருந்தவன் இப்போ தான் அவளை திரும்பி பார்த்து இப்போ நீ என்ன கேட்டேன்ற மாதிரி கேட்குறான். இல்லை என் பக்கத்தில் உட்காரணுன்றதுக்காகவே நீ வேணும்னே ஆன்சர் எல்லாம் தப்பாக எழுதி கம்மியான மார்க் எடுத்தல, அது எதுக்காகன்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படி ஒரு மாதிரி அவளை பார்த்துட்டே இருக்கான். ஷியா வந்துட்டு ஏதோ நம்மளை பற்றி கொஞ்சம் பெருமையாக சொல்லுவான், நம்ம கேட்டு சந்தோஷப்பட்டுக்கலான்ற மாதிரி தான் இந்த கொஷினே கேட்டிருப்பா. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே சென் வந்துட்டு, ஏன்னா நீ ஒரு மக்கள், உனக்கு தான் மேக்ஸ் பற்றி எதுவுமே தெரியாது, நான் பக்கத்தில் இருந்தால் தானே உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுன்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு கோவம் வந்துடுது. சரிப்பா நீ எதையாச்சும் பண்ணிட்டு போ, எனக்கு டைம் ஆகுது, நான் வீட்டுக்கு போகிறேன்ற மாதிரி கோச்சிட்டு கிளம்ப பார்க்க, அட இருப்பான் ஒரு நிமிஷம், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், உனக்கு உண்மை தெரியணும் அவ்வளோதானே. ஏன்னா அவன் பக்கத்தில் உட்காரும் போது எனக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் என் பக்கத்தில் யார் உட்காந்தாலும் நீ மட்டும் எப்படி இவ்வளோ மார்க் எடுக்கிற, எப்படி நீ இப்படி படிக்கிற, எனக்கும் கொஞ்சம் சொல்லிக்கூடன்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம் பண்ணதுக்கப்புறம் என் கொஷின் பேப்பர் வந்தால் கூட அதில் என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்குன்னு கண்டுபிடிச்சி சார்கிட்ட போட்டு கொடுத்து என் மார்க்கை கம்மி பண்ணுறதுலேயே தான் குறியாக இருப்பாங்க. ஆனால் நீ இது வரைக்கும் அப்படிலாம் எதுவுமே பண்ணதில்லை, என்கிட்ட அதை பற்றி நீ பெருசாக எதுவுமே கேட்டது கூட கிடையாதுல்ல. ஸோ அதனால் உன் பக்கத்தில் இருக்கும்போது நான் வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறேன், அதனால தான் உன் பக்கத்துலேயே இருந்தால் எனக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணேன்ற மாதிரி சொல்ல. ஓ அப்படியான்ற மாதிரி இவ்வளோ பார்த்துட்ருக்கா. சரி இப்போ புரிஞ்சிருச்சுல. அங்கே போய் அந்த சென்டரில் நில்லுன்ற மாதிரி சொல்லவும் இவ்வளோ போய் நின்றுட்டு என்ன பண்ண போகிறேன்ற மாதிரி கேட்க, இவன் ஏதோ அந்த லேப்டாப்பில் இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, இப்போ தட்டுன்னு ஒரு என்ட்ரு பட்டனை தட்டினதுமே அங்கே பார்த்தா ஏதோ ஒரு கேலக்ஸியே இவளுக்கு பக்கத்தில் இவன் நின்று பார்க்குற மாதிரி இவளுக்கு அழகாக தெரியுது. அதை பார்த்ததுமே ஷியாக்கு பயங்கரமாக குஷியாகிடுது. உடனே சென் நீங்கள் வா நீயும் வந்து பாருன்ற மாதிரி அவனையும் கூப்பிட இவனும் வந்து பக்கத்தில் நினைக்கிறான். ஆனால் அவன் அந்த கேலக்ஸியெல்லாம் பார்க்கல. இவன் அதை பார்த்துட்டு ரொம்ப குழந்தை பிள்ளைத்தனமாக சந்தோஷப்படுறாளா. ஸோ அதை தான் இவன் அப்படியே பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கான். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஸ்கூலில் வந்துட்டு இன்றைக்கி இஷியாவோட பர்த்டேன்றதுனால அவளுக்கு பார்த்தா ஷாதி வந்துட்டு ஒரு எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் கொடுக்க, அதை பார்க்கும்போது ஷியாவுக்கு வாங்கணுன்னே தோணலை. இவ்வளோ எக்ஸ்பென்சிவ்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா, நீயே வச்சுக்கோன்ற மாதிரி கொடுக்க, ப்ளீஸ்ப்பா உனக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன், வச்சுக்கோன்ற மாதிரி ஷாதி கொடுக்குவோம். இவ ரொம்ப யோசிக்கிறா. ஆனால் ஹீரோ
ஹீரோ வந்துட்டு வாங்கிக்கோ அவள் தான் கொடுக்குறாள், பர்த்டே கிஃப்ட்லாம் வாங்கினான்னு சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்ல, சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் வாங்கிக்கிறாளே. இப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது இவனுங்க 2 பேரும், அதாவது சென்னும் சாங்கும் பார்த்தா வாடா வாடா நமக்கு மேட்ச் இருக்குது, அதுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணோம், நம்ம போகலான்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் அங்கேருந்து நைஸாக எஸ்கேப் பார்க்க அப்போ தான் ஷாதி சொல்கிறா, இருங்க எங்கே போகிறீங்க, இன்னைக்கு நமக்கு தான் இங்கே டியூட்டி இருக்குது, க்ளீனிங் நம்ம தான் பண்ணணும், மறந்துட்டிங்களான்ற மாதிரி கேட்க உடனே ஷியா பார்த்தா, சென் நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ போய் ப்ராக்டிஸ் பண்ணு, உனக்கான வேலையும் சேர்த்து நானே பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்ல சாங் அப்படியே பார்க்குறான். அப்போ எனக்கு யாரும் பண்ண மாட்டிங்களான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஷாதி பக்கம் திரும்பி, ஷாதி ப்ளீஸ் எனக்காக நீயே இதை பண்ணுறியான்ற மாதிரி கேட்கவும் அவள் பார்த்துட்டு, சரி ஏதோ போனால் போதுன்னு இந்த ஒரு வாட்டி மட்டும் விடுறேன், அடுத்த வாட்டிலாம் நீ தாண்டா பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி விடுவோம், ரொம்ப தேங்க்ஸ் ஷாதின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பார்த்து அங்கேருந்து போயிடுறானுங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் மட்டும்தான் கிளாஸை தனியாக க்ளீன் பண்ணிட்டு இருக்காளுங்க. அப்போ பார்த்து திடீர்னு ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு, யார் என்னன்னு கூட தெரியல, வந்தவா நீ தானே ஷியா, உன்னுடைய டெஸ்மெட் தானே ஷென், அவன் கிட்ட மட்டும் இதை கொடுத்துரு சரியான்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு ஷியா கையில் ஏதோ ஒரு பேப்பரை கொடுத்துட்டு போயிடா. ஷாதி பார்த்துட்டு, எதுக்கடி இப்போ இந்த பேப்பரை வாங்கினேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. நான் எங்கே வாங்கினேன், அவளாக தானே கொடுத்துட்டு போனா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது, சரி அப்போ இதுக்கப்புறம் நீ இந்த பேப்பரை வச்சுக்காத, இதை நீ சென் கிட்ட காமிக்கவே கூடாது, இதை பற்றி அவன் கிட்ட எதுவுமே சொல்லாதன்ற மாதிரி சொல்லிட்டு ஷாதி பார்த்தா அப்பாட்டு அந்த பேப்பரை வாங்கி கிழிச்சு போட்டுடுறா. அவள் அப்படி கிழிச்சதுமே ஷியாக்கு வந்துட்டு ரொம்ப கோவம் வந்துச்சு. இது வந்துட்டு என்ன இருந்தாலும் அவங்க 2 பேருக்குள்ள இருக்க விஷயம், அதில் வந்துட்டு நம்ம எப்படி தள்ள முடியும், இப்போ எதுக்கு நீ அதை கிழிச்சேன்ற மாதிரி ஷியா கொஞ்சம் கோவமாக பேசிடா. ஷாதிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அப்போ நான் பண்ணது தப்புன்றியா, அப்போ உனக்கு என்ன, இந்த பேப்பரை எடுத்துட்டு போய் அப்படி சென் கிட்ட கொடுத்தா அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம்னு நினைப்பா. கண்டிப்பாக உன்னுடைய ஆள் மனசுக்குள்ளேயும் இந்த பேப்பரை இப்படி கிழிச்சு போடணும்னு தான் தோணிருக்கும், அதை நீ பண்ணல, உனக்கு பதிலாக நான் பண்ணேன், இப்போ என்ன ஏன் மேலே தப்புன்ற மாதிரி என்ன திட்டுறன்ற மாதிரி இப்போ 2 பேருமே சண்டை போட்டுக்க. கரெக்டாக இவனுங்களும் பார்த்தா பாஸ்கெட் பால் விளையாடி முடிச்சுட்டு உள்ளே வந்துடுறானுங்களா. இப்போ 2 பேருமே பேசிக்கவே இல்லை, என்னாச்சு கிளம்பலாமான்ற மாதிரி பாவம் சாங் அப்பாவே கேட்க, ஷாதி பார்த்தா இருக்க கோவத்தில் அவனை அடிச்சுட்டு வாடா கிளம்பலான்ற மாதிரி கோவமா அங்கேருந்து போயிடுறா. அதை பார்க்குற சென் வந்துட்டு உங்கள் 2 பேருக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனையான்ற மாதிரி ஷியா கிட்ட கேட்க அவளும் எதுவுமே பேசல, தள்ளுன்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறா. இவனுக்கு புரியுது அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ சண்டை போல, அதனால தான் இப்படி இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எதுவுமே அதை பற்றி கேட்டுக்கல. வீட்டுக்கு 2 பேரும் எப்பயுமே ஒன்றா தானே வருவாங்க. ஸோ அப்படி நடந்து வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஷியா என்ன நினச்சான்னு தெரியல, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் வந்துட்டு ஒன்றாலாம் போக வேண்டாம், நான் தனியாகவே ஸ்கூலுக்கு வந்துக்கிறேன், தனியாகவே வீட்டுக்கு போய்க்கிறேன்ற மாதிரி சொல்கிறா. ஏன் என்னாச்சு திடீர்னு இப்படி சொல்கிறேன்ற மாதிரி சென் கேட்க, இல்லை நம்ம 2 பேரும் எப்போ பாரு இப்படி ஒன்றாவே சுற்றிட்டு இருக்கிறதுனால பார்க்குறவங்களாம் அதை வந்துட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, ஸோ அதனால் எனக்கு அது பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிடுவோம். அவ்வளோதான், இவனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. அவ்வளோதானா, சரி ஓகே இதுக்கப்புறம் நான் தனியாகவே போய்க்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து எதுவுமே பேசல, அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஷாக்கு பயங்கர கஷ்டமாயிடுது, தனியாக போகலான்னு சொன்னது அவள் தான், ஆனால் இப்போ அதை கேட்டு தான் அவன் ஓகேன்னு சொல்லிட்டு போனது இவளுக்கு ஏற்றுக்கவே முடியல. ஸோ அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் மறுபடியும் ஸ்கூலில் பார்த்தா ஷியாக்கு வந்துட்டு ஷாதி கூட சண்டை போட்டது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளே போய் ஃபஸ்ட்டு பேசிடலான்ற மாதிரி கொஞ்சம் தயங்கிட்டே இருக்காளா. அந்த டைமில் பார்த்து கரெக்டாக லஞ்ச் பிரேக் வர விட்டுற. எப்பயுமே இவங்க 2 பேரும் தான் ஒன்றா சாப்பிடுவாங்க. அதனால ஷியா வந்துட்டு நம்ம அவளை சாப்பிட்டு கூப்பிடலான்ற மாதிரி போகிறதுக்குள்ளேயுமே ஷாதி என்ன பண்ணிடுறா, அந்த கிளாஸ் ரெப் பொண்ணு ஒருத்தி இருப்பா இல்லையா, அவளை கூப்பிட்டு இன்னைக்கு நான் கூட சாப்பிட வரேன்ற மாதிரி சொல்லவும் சரி ஓகேவான்ற மாதிரி அந்த பொண்ணும் சொல்லிடா. ஷியாதி பார்த்தா அந்த பொண்ணு கூட கிளம்பி போயிடுறா. அது ஷியாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதை புரிஞ்சுக்கிட்ட சாங் வந்து, நீ ஒன்றும் கவலைப்படாத ஷியா, அவள் எப்பயுமே அப்படிதான், சண்டை போட்டால் எக்ஸ்ட்ரீமாக போடுவா, ஆனால் கொஞ்ச நாள் அவளே சமாதானமாகி வந்து பேசிடுவா, ஸோ கவலைப்படாதன்ற மாதிரி சொல்லிடா. இவளுக்கு அது கஷ்டமாக தானே இருக்கும். ஸோ எதுவுமே பேசல, அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்கா. அதே மாதிரி தான் அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு பிடி பீரியடில் எக்ஸசைஸ் பண்ண போல். ஸோ 2 பேராக பேர் பண்ணி தான் எக்ஸசைஸ் பண்ணோம். எப்பயுமே இந்த மாதிரிலாம் வரும்போது ஷியா ஷாதி 2 பேருமே தான் ஒன்றா இருப்பாங்க. அதனால ஷியா வந்துட்டு அவளை கூப்பிடலான்னு சொல்லி போகிறதுக்குள்ளேயுமே அவள் பார்த்தா மறுபடியும் போயிட்டு அந்த ரெப்பு பொண்ணு கூட சேர்ந்துக்க இவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி தனியாகவே முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காளா. அதை வந்துட்டு சென் பார்த்துடுறான். அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னதான் அவன் வந்துட்டு இவனை திட்டினாலுமே இவன் இப்படி தனியாக நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறது அவனுக்கு பிடிக்கல. ஸோ அதனால அவனுடைய கெத்தெல்லாம் விட்டுட்டு நம்மளே போய் கூப்பிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிட்ட வர, அதை பார்த்ததுமே ஷியா என்ன பண்ணுறான், இவன் கிட்ட மட்டும் நம்ம போயிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு லீலின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்லாம் ஒரு பக்கத்தில் இருக்க பையன் கிட்ட பேசிட்டு இருப்பா இல்லையா, அந்த பையன் கிட்ட போயிட்டு நானும் நீயும் பேராயிக்கலாமான்ற மாதிரி கேட்டு அவன் கூட போயிட. இது பார்த்தா சென்னுக்கு வந்து இன்னும் பயங்கரமாக காண்டாயிடுது. இப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட அவளை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த லீ பையனும் ஷியாவும் வேற ஒரு மாதிரி சிரிச்சுலாம் வேற பேசிக்கிறாங்களா. அதை பார்த்தது இவனுக்கு இன்னும் காண்டாயிடுது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோவத்தில் தான் இருக்கான். அந்த டைமில் பார்த்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இவனை பாஸ்கெட் பால் விளையாடுறதுக்காக கூப்பிட்டா. இவன் நான் செம்ம கடுப்பில் இருக்கானே, எங்கேருந்து அங்கே போய் கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடுறது, ஸோ நான் வரல நீங்களே விளையாடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து மறுபடியும் கோவத்திலே கிளம்பி போயிடுறான். இப்போ அடுத்த நாள் பார்த்தா கிளாஸில் வந்துட்டு சார் இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் ஒன்று நடக்க போகுது, அதில் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும், ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க, வின் பண்ணிட்டு தான் வரணும், அதுக்கான ஸ்போர்ட்ஸ் லீடர் வந்துட்டு நம்ம சாங் தானே, ஸோ அவனை வந்துட்டு யார் யார் என்னென்ன இதில் சேர போகிறாங்கன்ற மாதிரி நேம் லிஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லிட்டு அவர் போயிடா. இவன் என்ன பண்ணுறான், உடனே ஷாதி பக்கமாக திரும்பி நீ பேசாமல் ஷார்ட் புட்டில் சேர்ந்துக்கிறியா ஷாதின்ற மாதிரி கேட்குறான்.
அவள் பார்த்துட்டு ஏன் என்ன அதில் சேர்ந்துக்க சொல்கிறேன்ற மாதிரி கேட்க, ஆமாம் நீ அடிக்கிற அடியை தான் நான் டெய்லி வாங்கிட்டு இருக்கேன்ல, சும்மா ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருக்குமே, கண்டிப்பாக நீ அதில் போனால் வின் பண்ணி கப் அடிச்சிருவேன்ற மாதிரி சொல்ல அவளுக்கு சமக்கவும் வந்துடுது. அடுத்த அடி வாங்குறதுக்குள்ளே இங்கேருந்து மரியாதை கிளம்பிடுறான்ற மாதிரி அவனை திட்டிட்டு இவ பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுறா. ஆனால் அப்படியே பின்னாடி ஷேவை பார்க்கணும், அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க போல. ஏன்னா பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஷாதியும் பேசுறதில்ல, அதோட பக்கத்தில் இருக்க சென்னுமே பேசுறது இல்லைல்ல. ஸோ அதனால அவளுக்கு ரொம்ப ஃபீலிங்காக ஆகிடுது. அப்படியே சோகமாகவே தான் இருக்கா எப்போ பாரு. ஏன்னா கிளாஸ்லையும் பேசுறதில்ல, வீட்டுக்கு போகும்போதும் தனியாகவே போகிறாளா. ஸோ அதனால முன்னாடி வந்துட்டு சாங்கும் சென்னும் பேசிட்டு போயிட்டுருக்கா. இவ சென்னையே ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டே போயிட்டுருக்கா. அந்த டைமில் பார்த்து அந்த பக்கத்து கிளாஸ் பொண்ணு ஒருத்தி வந்து லெட்டர் கொடுத்தால, அவளால் தானே இப்போ இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனையுமே நடந்துட்டுருக்கு. அவள் இப்போவும் அவளை கூப்பிட்டு ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துட்டு இதையும் நான் கொடுத்ததா சொல்லி சென் கிட்ட கொடுத்துட்டு சரியான்ற மாதிரி கொடுத்துட்டு போயிட. இவளால் இல்லை நான் என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லவும் முடியல. அதனால் வேறு வழி இல்லாமல் அதை வாங்கியும் வச்சுக்கிறா. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணால் நைட்டு வந்து சென்னோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த பொண்ணு வந்துட்டு இவக்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்தா இல்லையா, அதை வந்துட்டு ஷியா என்ன பண்ணியிருப்பா, சென்னுக்கிட்ட நம்ம நேரடியாக கொடுத்தா ஏதாச்சும் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவனுடைய டெஸ்கில் வச்சிருப்பா போல. ஸோ அதனால அதை வந்துட்டு இவன் எடுத்துகிட்டு வந்திருப்பான். இப்போ ஓப்பன் பண்ணி படிக்கும்போது அவனுக்கு வந்துட்டு டவுட்டாக இருக்குது, இதை இவ தான் எழுதி கொடுத்தாலா இல்லை வேறு யாராச்சும் வச்சாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு வாட்டி இந்த நியூ இயர் ஹாலிடேக்கு இவ பார்த்தா அவனுக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு கைப்பட எழுதி கொடுத்ததா சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ அதை எடுத்து வச்சு ஹேண்ட் ரைட்டிங் சேமாக இருக்கான்ற மாதிரி பார்க்கும்போது ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு சேமாக தான் இருக்குது. ஏன்னா ஷாதி வந்துட்டு அந்த பேப்பரை கிழிச்சதுக்கு அப்புறமா ஷியா என்ன பண்ணியிருப்பா, அந்த பேப்பரை அப்படியே சேர்த்து வச்சு அதில் இருக்க மாதிரி இவ பார்த்தா கைப்பட எழுதி அந்த பேப்பரை வச்சிருப்பா போல. ஸோ அதனால அதை இப்போ பார்த்துட்டு ஹேண்ட் ரைட்டிங் சேமாக இருக்கவும் இவன் என்ன நினச்சிக்கிறான்னா ஷியா தான் அந்த லெட்டரை எழுதி வச்சிருக்கா போலன்னு சொல்லி நினச்சிட்டு தலைவனுக்கு பார்த்தா ஒரே சிரிப்பு தான், உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அந்த லெட்டரையே பார்த்துக்கிட்டு. ஸோ இப்போ அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரும்போது கூட அவனுக்கு ஷியா மேலே இருந்த கோவம் எல்லாமே போயிடுச்சு. அதோட கூடவே இப்போவும் டெஸ்க் அடியில் பார்த்தா அந்த கிக்கி பொண்ணு நேற்று ஒரு பாட்டில் ஒன்று கொடுத்துட்டு போனால, அதையும் ஷியா வந்துட்டு அவனுடைய டெஸ்கில் தான் வச்சிருப்பா போல. ஸோ இப்போ அதை எடுத்து பார்க்குறவன் இதையும் ஷியா தான் வச்சிருக்கா போலன்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். ஷியா அதை கவனிக்கவே இல்லை. அப்புறம் இவனே வந்துட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட் அம்மா கொடுத்தாங்கன்ற மாதிரி கொடுக்க இவ வேணான்னு சொல்லி சொல்கிறா, ரொம்ப ஓவராக பண்ணாத, அதான் லெட்டர்லாம் கொடுத்துட்டு அதோ எங்கள் கிஃப்டெல்லாம் வச்சுருக்கா, அப்புறம் ஏன் இன்னும் சீன் போடுறேன்ற மாதிரி கேட்க இதை கேட்டதும் ஷியாக்கு ஒன்றுமே புரியல. லெட்டரா என்னதுன்ற மாதிரி கேட்குறா. அதான் நீ வச்சு டேபிள் அடியில் ஒரு லெட்டரு இதோ இப்போ கிஃப்ட்டு கூட வச்சிருக்கேன்ற மாதிரி சொல்ல வரதுக்குள்ளேயுமே முன்னாடி இருக்க ஷாதி பார்த்தா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் அந்த லெட்டரு கிஃப்டே எல்லாம் மேடம் ஒன்றும் கொடுக்கல. பக்கத்து கிளாஸில் கீக்கின்னு ஒரு பொண்ணு இருக்கால, அவள் தான் அவங்ககிட்ட கொடுக்க சொல்லி இவகிட்ட கொடுத்துட்டு போனான். அதை தான் அவன் உங்ககிட்ட கொடுத்துருக்கா. ஸோ நீ ஒன்றும் அவளாக கொடுத்ததான் நினச்சிக்கிட்டு ரொம்ப ஓவராக சந்தோஷப்படாதன்ற மாதிரி சொல்லிட. இதை கேட்டதும் சென்னுக்கு வருது பாரு கோவம், செம்மையாக டென்ஷன் ஆகிடுறான். ஒரு பக்கம் அது எதுவுமே அப்போ இவ கொடுத்தது இல்லையான்ற மாதிரி தெரிய வர, இன்னொரு பொண்ணு கொடுத்ததா இவளே எடுத்துன்னு வந்து நம்மக்கிட்ட தைரியமாக வர கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிட்டு ஒரு நிமிஷம் வெளியே வான்ற மாதிரி ஷேவை கூப்பிடுறான். ஆனால் அவன் வந்துட்டு இல்லை சார் வர போகிறாரு, கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்ல, இப்போ நீ வெளியே வரன்ற மாதிரி கோவமாக கத்திட்டு போகவும் இவ்வளோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பின்னாடியே வரா. ரெண்டு பேருமே இப்போ ஸ்கூலோட அந்த மொட்டை மாட்டில் தான் வந்து பேசிக்கிறாங்க. சென் வந்துட்டு பயங்கர கோவத்தில் இருக்கான். எப்போலேருந்து நீ இந்த மாதிரி கொரியர் வேலைலாம் பார்க்க ஆரம்பிச்ச ஷியான்ற மாதிரி கேட்க இவன் அமைதியாகவே இருக்கா. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, யாரை கேட்டு முதல்ல அந்த பொண்ணுக்கிட்ட லெட்டர் வாங்கி அதை என்கிட்ட கூட சொல்லாமல் நீ பாட்டுக்கு டெஸ்கில் வைப்பியா, ஏன் இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது இவ அப்பவும் எதுவுமே பேச மாட்டேங்கிறா. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை, நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா பேசினா அதை வந்துட்டு எல்லாரும் தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்கிறேன். ஆனால் நீயும் உன்னுடைய அந்த சீனியர் ஃப்ரெண்டும் மட்டும் எப்போயுமே ஒன்றா தானே பேசிக்கிறீங்க, அதை யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்களா? அதே மாதிரி அந்த லீ பையன்கிட்ட கூட அன்றைக்கி நீ உட்காந்து சிரிச்சு பேசிகிட்டு இருந்த, அதை மட்டும் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்களான்ற மாதிரி கேட்கும்போது இவன் அப்பவும் எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி அழுதுகிட்டே நின்றுட்டுருக்காளா. இவனுக்கு பயங்கர வெறியாயிடுது. உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை, இதுதான் உனக்கு லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் அவள் லெட்டர் கொடுத்தா இவ கிஃப்ட் கொடுத்தான்ற மாதிரி எந்தையும் வாங்கிட்டு வந்து என் டேபிளில் வைக்கிற வேலை வச்சுக்காத, நான் கடைசியாக சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து கோவமாக பேசிட்டு போயிட. ஷியாவால் அதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. ஏன்னா எப்பயுமே சென் வந்துட்டு இவகிட்ட கோவமாக பேசினதே கிடையாது. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கோவமாக பேசிட்டு போயிருக்கான்ல. ஸோ இவளால் அவ்வளோதான் தாங்கிக்கவே முடியல. அந்த இடத்துல நின்று பயங்கரமாக உடஞ்சி அழுதுட்டுருக்கா. இதனாலே பார்த்தா இவங்களுக்குள்ள இருக்க சண்டை வந்துட்டு இன்னும் பெருசாகிடுது. ஸோ யாருமே இப்போ ஷியா கிட்ட பேசுறது இல்லை. சென்னுமே சுத்தமாக அவளை கண்டுக்கிறதே இல்லை. கிளாஸில் பார்த்தா இவ மட்டும் ஒரு மாதிரி தனியாகவே தான் இருக்கா. இப்படியே கொஞ்ச நாள் போயிடுது. இப்போ ஒரு நாள் பார்த்தா சார் வந்துட்டு இவங்க ஸ்கூலில் வந்து இது ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்க போகுதுன்னு சொன்னார் இல்லையா, அதுதான் நடந்துட்டுருக்கு. அங்கே வந்துட்டு ஷியா தான் யார்கிட்டையுமே பேசுறது இல்லையே. ஸோ அவள் பாட்டுக்கு தனியாக உட்காந்து ஏதோ பண்ணிகிட்ருக்கா. அந்த கீக்கின்ற பொண்ணு இருக்கா இல்லையா, அவள் பார்த்தா ஷியா கிட்ட வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. எனக்கு உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி. இதை வந்துட்டு கீழே இருந்து ஷாதி பார்க்க அவளுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிடுது. இன்னும் கூட நீ அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கியான்ற மாதிரி அவள் ஒரு பக்கம் காண்டாயிட்டு இருக்கா. அதே சமயம் சென் பார்த்தா அந்த காம்படிஷனில் வந்துட்டு ரன்னிங்கில் சேர்ந்துருப்பான் போல். ஸோ கஷ்டப்பட்டு மூச்சு வாங்கி அவன் ஓடி வர, ஷியா வந்துட்டு அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வரானே தண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறா. ஆனால் அதுக்குள்ளே அந்த இன்னொரு பொண்ணு வந்துட்டு அவனுக்கு வாட்டர் பாட்டிலை கொடுத்துருவோம்.
சொல்லுவோம். அவன் பாவம் மூச்சு வாங்க ஓடி வந்ததெல்லாம் யார் தண்ணி பாட்டில் கொடுக்குறான்றதெல்லாம் பார்க்கவே இல்லை, வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஷியா அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கு. அந்த லீன் ஒரு பையன் இருப்பான்ல, அவன் வந்துட்டு ஷியா வச்சிருந்த வாட்டர் பாட்டிலை பார்த்துட்டு எனக்காக தான் நீ எடுத்துகிட்டு வந்தியா, ரொம்ப தாகமாக இருக்குது கொஞ்சம் கொடுப்பான்ற மாதிரி வாங்கி குடிச்சிட. இதை மட்டும் கரெக்டாக சென் பார்த்து நோட் பண்ணிடுறான். ஸோ இவங்க 2 பேரும் இப்படி இருக்கிறத பார்த்ததுமே அவனுக்கு ஒரு மாதிரி காண்டாயிடுதா. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோவத்தில் அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இதனாலேயே இன்னும் கொஞ்சம் இவங்க கூட விரிசல் அதிகமாக யாருமே பார்த்தா ஷியா கிட்ட பேசிக்கிறதே இல்லை. எப்போயுமே அவள் தனியாக இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணால் இன்னைக்கு வந்துட்டு சென்னோட பர்த்டே போல். அதனால சின்னதாக எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வெளியே போயிருக்காங்க. ஆனால் ஷியா வந்துட்டு அங்கே போகவே இல்லை. பட் அவளுக்கு ஒரு மாதிரி யோசனையாகவே இருக்குது, நம்ம போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் பர்த்டேன்றது வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். இந்த வாட்டி நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா இதுக்கப்புறம் நம்மளால் போகவே முடியாது, அடுத்து இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருந்தவ. சரி நம்ம கிளம்பி போயிடலான்ற மாதிரி சொல்லிட்டு சென்னைக்காக ஒரு கிஃப்ட்டையும் ரெடி பண்ணியிருப்பா. அதை எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த பர்த்டே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்து பார்க்கும்போது யாருமே அங்கே இல்லை. செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு எல்லாருமே போயிட்டா மாதிரி தெரியுது. ஷியாக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, நம்ம தான் லேட்டாக வந்துட்டோம் போல், ஃபஸ்ட்டே அவங்க கிட்ட பேசி சமாதானமாகிருக்கலாம், எல்லாமே ஏன் தப்புதான்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டே நிற்கும் போது ஒரு வழியாக இப்போவாச்சும் வந்தியன்ற மாதிரி பின்னாடி கரெக்டாக ஹீரோ வந்து நிற்கிறான். அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு சந்தோஷமே வருது. பர்த்டே பார்ட்டிலாம் முடிஞ்சிருச்சான்ற மாதிரி கேட்கும்போது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இவன் சொல்கிறான். சாரி, எல்லா தப்பும் ஏமால தான், நான் தான் லேட்டாக வந்துட்டேன்ற மாதிரி சொல்ல, இந்த சாரி லேட்டாக வந்ததுக்காகவா இல்லை என்கிட்ட சண்டை போட்டதுக்காகவான்ற மாதிரி கேட்கும்போது ரெண்டுக்கும் தான், ரெண்டுமே என்னுடைய தப்பு தானே, ஸோ அதனால் மறுபடியும் சாரின்ற மாதிரி இவன் கேட்க, சாரி சொன்னதெல்லாம் போதும், இன்றைக்கி என்னுடைய பர்த்டே வாச்சே, அதுக்கு நீ எப்படி வந்து சரி கட்ட போகிறேன்ற மாதிரி கேட்க, இதில் என்ன இருக்குது, இந்த வருஷம் பர்த்டே மிஸ் பண்ணிட்டா அடுத்த வருஷம் பர்த்டேவை சேர்ந்து கொண்டாடிடலான்ற மாதிரி இவ சொல்ல, அதுக்கே அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணோம், இன்னும் என் பர்த்டே தான் முடியல, வா இப்போவே செலிப்ரேட் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லிட்டு சின்னதாக ஒரே ஒரு பீஸ் கேக்குன்னு இருக்கும். அதில் மறுபடியும் கேண்டில் ஏற்றி விஷ் சொல்லி வேண்டிக்கிட்டு அப்படியே கேக் கட் பண்ண ஷியா ரொம்ப சந்தோஷப்படுறா. ஸோ இப்போ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இவன் கிஃப்ட் அவனுக்காக எடுத்துகிட்டு வந்திருப்பா இல்லையா, அதை கொடுக்க இவன் பார்த்துட்டு எனக்காக கிஃப்ட்ன்ற மாதிரி கேட்டு ரொம்ப ஆர்வமாக அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா இவளுடைய பர்த்டேக்கு சென் வந்துட்டு அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கேலக்ஸி வியூ ஒன்று அழகாக காட்டியிருப்பான் இல்லையா, அது பார்த்தா அவளுடைய பர்த்டே அன்னைக்கு நடந்த கேலக்ஸி வியூவான். ஸோ அதே மாதிரி ஷியா வந்துட்டு இவனுடைய பர்த்டே அன்னைக்கு கேலக்ஸி வியூவா அழகாக அப்படியே வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கா. அது பார்த்ததுமே இவன் வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷப்படுறான். நீ அழகாக வரைவன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ அழகாக நீ வரைவேன்றத நான் இப்போ தான் பார்க்குறேன், ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்ல ஷியாக்குமே சந்தோஷமாயிடுது. எப்படியோ ஒரு வழியாக அவன் நம்மக்கிட்ட பேசிட்டான், சமாதானமும் ஆகிட்டான்ற மாதிரி அவள் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும் போதே இந்தா உனக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஃபோன் இருக்குது. அதை பார்த்ததுமே விஷயம் வந்துட்டு ஐயோ இதெல்லாம் எனக்கு வேண்டான்ற மாதிரி கொடுக்கும்போது ஐயோ ரொம்ப பண்ணாத, இது ஒன்றும் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது, இது வந்துட்டு நான் ஒரு காம்படிஷன் போனேன், அதில் நான் வின் பண்ணேன், அதுக்கு கிடைச்ச ப்ரைஸ் தான், ஸோ நீ இதை ஃப்ரீயாகவே வச்சுக்கோ, அப்படியும் இல்லைன்னா நீ இன்னொரு ஃபோன் வாங்குற வரைக்குமாச்சும் இதை யூஸ் பண்ணு, ஏன்னா என்னால் வந்து உங்ககிட்ட பேசாமலாம் இருக்க முடியாது, சப்போஸ் நம்ம ஸ்கூல்லாம் முடிச்சு போனதுக்கப்புறம் உன்னுடைய கான்டாக்ட் கட் ஆகிறத என்னால் ஏற்றுக்க முடியாது, அதனால தான் இந்த வச்சுக்கோன்ற மாதிரி சொல்ல இவளால் அதை நோ சொல்ல முடியல. சரின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறா. அன்றைக்கி நைட்டே பார்த்தா ஷியா வந்துட்டு அந்த ஃபோனையே தான் பார்த்துட்ருக்கா. அதில் வந்துட்டு இவன் உஷாரா அவனுடைய நம்பரை மட்டும் சேவ் பண்ணி கொடுத்து அனுப்பியிருப்பான் போல். ஸோ அதை இவ பார்த்துட்டு கால் பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்க, தெரியாதனமாக கைப்பட்டு காலும் போயிட்டா. இங்கே ஒரு ரிங் கூட அடிக்கல, அதுக்குள்ளே இவனும் பார்த்தா எடுத்துட்டான். ஹலோ ஷியான்ற மாதிரி கூப்பிடும்போது இல்லை நான் தெரியாமல் கைப்பட்டு வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு உடனே கட் பண்ணிட்டா. ஏன் ஒரு 2 வார்த்தை பேசிட்டு தான் வச்சான் என்னவான்ற மாதிரி இவனுக்கு இங்கே கடுப்பாக தான் இருக்குது. இருந்தாலும் அதை பெருசாக வெளியே காமிச்சிக்கலாம், ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டே தான் உட்காந்துட்ருக்கான். இப்போ அடுத்த நாள் பார்த்தா கரெக்டாக ஷியாக்கு வந்துட்டு காலையில் ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு ஒன்றாவே போகலாம், நான் வீட்டுக்குள்ள தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், சீக்கிரமாக ரெடியாகி வான்ற மாதிரி சொல்லுவோம். இவ்வளோ வேகமாக ரெடியாகி வரா. எப்பயுமே இவளுடைய பேக் வந்து வெயிட்டாக இருக்கிறதுனால இவன் தானே அப்படியே பின்னாடி பிடிச்சிப்பான். ஸோ அதே மாதிரி இப்போ மறுபடியும் பிடிச்சிக்கிட்டு இன்னைக்காச்சும் கொஞ்சம் வேகமாக நட, ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தா பழையபடியாக ஒன்றா ஸ்கூலுக்கு வராங்க. ஒரு வழியாக இப்போ இவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஷாதி தான் இன்னும் வந்துட்டு பேசவே இல்லைல்ல இவகிட்ட. ஸோ அதனால ஷியா வந்துட்டு எனக்கு எப்படியாச்சும் ஷாதியை சமாதானப்படுத்தி அவகிட்ட பேசிடணுன்ற மாதிரி ட்ரை பண்ணுறா. கரெக்டாக அவளை கூப்பிட்றதுக்காக ஷாதின்னு சொல்லிட்டு பொறுமையாக கூப்பிட்ருப்பா. அது அவளுடைய காதில் நல்லாவே விழுந்துருச்சு. பட் இருந்தாலும் அவள் கூப்பிட்டு எங்கே நம்ம பேசுகிற போகிறோன்னு சொல்லிட்டு ஷாதி பார்த்தா உடனே கேட்காத மாதிரியே நைஸாக அங்கே இருந்த அந்த ரெப்பு பொண்ணு கூட கிளம்பி போயிட. ஷாக்கு இது ஒரு மாதிரி இன்னும் கஷ்டமாயிடுது. இவளை எப்படிரா சமாதானப்படுத்துதுன்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டே பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து பிரேக் விடுறாங்க. அதில் ஷியா வந்துட்டு ஏதோ பேப்பர்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட டேபிளில் வச்சுட்டு இருக்கும்போது தெரியாதனமாக பின்னாடி வந்து ஒரு பையன் இடிச்சதில் அங்கே ஷாதியோட டேபிள் மேலே இருந்த ஒரு டைரி ஒன்று கீழே விழுந்துடும். அதில் இவ காலை வர வச்சு மிதிச்சிட டைரி பார்த்தா கிழிஞ்சிடுது. அதை எடுத்து வச்சுட்டு இவ என்னடா பண்ணுறதுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதே சாங் அதை பார்த்துட்டு ஐயோ போச்சு இது ஷாதியோட ஃபேவரட்டான டைரி, இதை மட்டும் நீ கிழிச்சதை அவள் பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், அதோட உங்ககிட்ட இனிமேல் பேசவே மாட்டான்ற மாதிரி பயமுறுத்தி விடுவோம். ஷியாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல.
இல்லை இதை நான் வேணும்னே கிழிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக வெளியே போன ஷாதி பார்த்தா உள்ள வந்துட்டா. ஷியா கையில் இப்படி அவளுடைய டைரி எதுவும் கிழிஞ்சு போன நிலமையில இருக்கிறத பார்த்ததுமே ரொம்ப கடுப்பாயிடுறா. அப்படியே வெளியே போயிட்டு பாத்ரூம்குள்ள போயிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. ஷியாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவளுக்கு பின்னாடி வந்து சமாதானப்படுத்த, நீ எதுக்கு இப்போ இங்கே வந்தேன்ற மாதிரி ஷாதி பயங்கரமாக கோவப்படுறா. அது மட்டும் இல்லாமல் அப்படியே பாத்ரூம்குள்ள போயிட்டு கதவை வேற சாத்திக்கிறாளா. உடனே ஷியா போய் நின்றுட்டு, சாரி ஷாதி, நான் அதை வேணும்னே கிழிக்கல, அது ஏதோ தெரியாமல் நடந்துருச்சு, நான் வேணா அதே மாதிரி உனக்கு ஒரு டைரி வாங்கி கொடுத்துருன்ற மாதிரி சொல்ல, அது என் அப்பா எனக்காக ஆசாசியாக ஜப்பான்லேருந்து வாங்கிட்டு வந்த டைரி, அதே மாதிரி உன்னால் வாங்கி கொடுத்துருவேன், ஆனால் அதில் நான் என்னுடைய நிறைய மெமரிஸ்லாம் எழுதி வச்சிருக்கேனே, அதை என்ன பண்ணுவேன், அந்த கீக்கி பொண்ணோட லெட்டரை நான் கிழிச்சேன்னு சொல்லிட்டு நீ உன் கைப்பட எழுதி அதை எடுத்துகிட்டு போய் சென் கிட்ட கொடுத்தியே, அதே மாதிரி அந்த கிழிஞ்சு போன டைரியை வச்சு எனக்கும் அதில் இருக்கிறது ஃபுல்லாத்தையும் நீ எழுதி கொடுப்பியான்ற மாதிரி கேட்க, நீ ஏன் எப்போ பாரு இன்னும் அதையே சொல்லிட்டு இருக்க, அதை தான் நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன்ல, அதை நீ என்னை மன்னிக்கவே மாட்டியான்ற மாதிரி கேட்க, நான் மன்னிக்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு ஷாதி பார்த்தா உள்ளே தான் இருக்கா. இவன் இப்படி பண்ணவும் ஷியாக்கு அது ரொம்ப கஷ்டமாகி அழுகவே ஆரம்பிச்சிடுறா. நான் எவ்வளோ ஒரு கோலையான பொண்ணு தெரியுமா, நீ சொல்கிறது கரெக்டு தான், எனக்கு கொஞ்சம் கூட தைரியமே இல்லை, நான் எல்லாத்துக்குமே பயப்படுவேன், யார்கிட்டையுமே என்னால் டக்குன்னெலாம் நோ சொல்லிட முடியாது, ஆனால் நீ அப்படி கிடையாது, நீ ரொம்ப தைரியமான பொண்ணு, எதுக்குமே பயப்படாமல் எல்லாத்தையுமே துணிச்சலாக பண்ணுவ, அதனால தான் நான் உன் கூட எப்பயுமே ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஏன்னா உன் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் நீ தான் ஒரு சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டுட்டு இப்போ வரைக்கும் என் கூட பேசாமலே இருக்க, இத்தனை நாளாக நீ பேசாமல் இருந்தது எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, இதுக்கப்புறமும் நீ என்கிட்ட பேசாமல் இருக்காத ப்ளீஸ் ஷாதி, நான் பண்ண தப்ப எல்லாத்துக்குமே உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன், ஆனால் என்கிட்ட பேசுன்ற மாதிரி இவ பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுக. இவ இப்படி பேசுறது கேட்டதுமே ஷாதிக்கும் பார்த்தா ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ இப்போ தான் கதவை சாத்தினவ திறந்துக்கிட்டு வெளியே வர அழுதுகிட்டே இருக்கா. ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்குவோம். ரெண்டு பேருக்குமே சிரிப்பு வந்துடுது. ஸோ சிரிச்சுட்டு ஒரு வழியாக எப்படியே பார்த்தா இவங்களுக்குள்ள இருக்க சண்டை எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கிட்டு ரெண்டு பேருமே ஒன்றாயிடுறாங்க. ஸோ இதோட இந்த ட்ராமாவோட 5th பார்ட் பார்த்தா இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.